வணக்கம். என் உயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அன்று ரதியின் தங்கை ராகினியின் பிறந்த நாள். அவளை பார்த்து அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது ரதியின் ஆசை. ரதி தேவாவிடம் தன் தங்கையை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது முதலில் மறுத்தவன் பிறகு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல அனுமதி வழங்கினான். நிஜமாதான் சொல்றீங்களா? நான் ராகினியை பார்க்க போகலாமா? அவன் சொன்னதை நம்ப முடியாமல் ரதி மீண்டும் கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் தேவா. சரி, நான் இப்பவே கிளம்புறேன் என்று அறக்க பறக்க எழுந்தவளிடம், ஒரு நிமிஷம் இரு. நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டாம். உன் தங்கச்சி படிக்கிற காலேஜுக்கு போய் அவளை பார்த்து விஷ் பண்ணிட்டு வா, போதும் என்று அவன் சொன்னதும் அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி காணாமல் போனது. அவள் யோசனையாய் நிற்க, யோசிக்கிறதுக்கு நேரமில்லை, இல்லைனா லேட் ஆயிடும். உன் தங்கச்சி காலேஜ்குள்ளே போயிட்டா சாயங்காலம் தான் பார்க்க முடியும், வா என்று தேவா சொல்ல, ஆமாம், அவளுக்கு 9 மணிக்கு காலேஜு. நான் இப்போவே கிளம்பினாதான் அவளை பார்க்க முடியும். ரதி வேகமாக உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி செல்ல, நீ தனியாக போக வேண்டாம், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்று விட, அதானே பாடிகார்ட் மாதிரி எப்பவும் கூடவே வரணும், இல்லைனா நான் ஓடி போயிட்டா புலம்பிக் கொண்டே அவள் குளிக்கச் சென்றாள். அலுவலகம் கிளம்பி இருந்த தேவா காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்க தாராவும் சாப்பிட வந்தாள். மாமா, ஆஃபீஸுக்கு நானும் ரெடி, சாப்பிட்டுட்டு உங்கள் கூடவே ஆஃபீஸ் வந்துடுறேன் என்று அவள் சொல்ல, ஓ, உன்னை இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தல்ல, ஓகே, நீ ஒன்று பண்ணு, சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போ. அங்கே போய் சவிதா மேடம் டிசைனிங் செக்ஷனில் இருப்பாங்க, அவங்கள பாரு, உனக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க என்று தேவா சொல்ல, மாமா, நான் மட்டும் தனியாக ஆஃபீஸ்க்கு போகணுமா? ஏன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலையா? தாரா ஏமாற்றமாய் கேட்க, நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் தாரா, எனக்கு வேறு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ் வருவேன். ஸோ நீ முன்னாடி போ, நான் மேனேஜருக்கும் சபிதா மேடமுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். தேவா தன் ஃபோனை எடுத்து டயல் செய்ய, மாமா, ஆஃபீஸுக்கு நான் தனியாக போகலை, அங்கே எனக்கு யாரையுமே தெரியாது, நானும் உங்கள் கூடவே வரேன். உங்கள் வேலை முடிஞ்சதும் 2 பேரும் சேர்ந்தே ஆஃபீஸுக்கு வந்துடலாம். தாரா தன் யோசனையை தேவாவிடம் சொல்ல, நோ, அது பாசிபிள் இல்லை, நான் உன்னை கூட கூட்டிகிட்டு போக முடியாது. மாமா, ப்ளீஸ் மாமா என்று கெஞ்சினாள் தாரா. தாரா, என்ன பழக்கம் இது, சின்ன குழந்தை மாதிரி? தேவா கண்டிப்புடன் பேச, மாமா, இல்லைன்னா நீங்கள் என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு சபிதா மேடம் கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வெளியில் போங்க என்று அவள் பிடித்த பிடியிலேயே தாரா நிற்க, அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மனோகர், தேவா, நீ தான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயேன், நீ அவங்க கிட்ட நேரில் சொன்னா தாரா வேலை இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும் என்று மனோகர் சொல்ல, சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு என்றவன் தாராவை ஆஃபீஸுக்கு அழைத்து சென்று அங்கு சவிதாவிடம் அறிமுகம் செய்துவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்து ரதியை அழைத்து கொண்டு கல்லூரி செல்லலாம் என்று முடிவு செய்து கொண்டான். அவ இப்பதான் குளிக்க போனா, எப்படியும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள தாராவை சவிதாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். யோசித்தவன் மேலே அறையை பார்க்க அறை கதவு மூடி இருந்தது. எப்படியும் அவன் கிளம்பி வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்று நினைத்து கொண்டு தாராவை அழைத்து கொண்டு தேவா காரை கிளப்பினான். அவன் வெளியில் கிளம்பி கொண்டிருந்த அதே நேரம் ரதி மேலிருந்து மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். தேவா தாராவை அழைத்து கொண்டு கிளம்பியதை பார்த்து டென்ஷனாகி போனாள் ரதி. நான் இவரை என் கூட வாங்கன்னு சொன்னேனா? இவர் அதானே வந்து நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ என்கிட்ட சொன்னதை மறந்துட்டு அவ கூட கிளம்பி போகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் என்னையே மறக்க போகிறாரு. அதில் என்கிட்ட சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிருக்க போகிறாரா? வீட்டின் வாயிலை கடந்து செல்லும் தேவாவின் காரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ரதிக்கு இன்று ஏனோ பசிக்கவில்லை. சமையல் அறைக்கு சென்று வயிறு நிறைய தண்ணீரை பருகினாள். என்னம்மா, வெளியே கிளம்பிட்டியா? பொன்னி கேட்க, ஆமாங்க்கா, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள், அதான் அவளை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் என்று அவள் சர்வசாதாரணமாக சொல்ல, என்னம்மா சொல்கிற, இது தேவா தம்பிக்கு தெரியுமா என்று பொன்னி பயத்துடன் கேட்க, தெரியும்க்கா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு தெரியாமல் இந்த ஜெயிலில் இருந்து வெளியே போயிட முடியுமா என்ன? நான் காலையிலேயே அவர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டுக்கு போக வேண்டாம், உன் தங்கச்சி படிக்கிற காலேஜுக்கு போய் அவளுக்கு விஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாரு என்று சொல்ல, ஓ அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் என்று பொன்னி சொல்ல, சரிக்கா, நேராகுது, நான் கிளம்புறேன்,
என்று ரதி நகர, என்னம்மா சாப்பிடாமையே போறியா என கேட்டாள் பொன்னி அக்கறையாக. இல்லைக்கா, டைம் ஆயிடுச்சு. அவள் காலேஜ்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் போய் அவளை பார்க்கணும். சாப்பாடு வேண்டாம். அவசரமாக கிளம்பினாள் ரதி. அவள் ஆட்டோ ஸ்டாண்டில் காத்து நிற்க தேவா தாராவை அலுவலகத்தில் விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு பக்கத்தில் ரதி ஆட்டோவிற்காக காத்து நின்றிருப்பதை கவனித்த தேவா காரின் வேகத்தை அதிகப்படுத்தி வேகமாக வந்தவன் அதே வேகத்தில் காரை ரதியின் முன் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். பயத்தில் துள்ளி விழுந்தவள் அம்மா என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். பிறகு அது தேவாவின் கார் என்பதை உணர்ந்தவளாய் கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். காரில் உட்கார்ந்தபடியே தேவா முன்னிருக்கை கதவை திறந்து ஏறு என்பது போல் கண்ணை காட்ட அவனை முறைத்து பார்த்தபடியே இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் ரதி. ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் தெரியுமா என்றவளை திரும்பி பார்த்தவன், நான் தான் உன்னை டிரா பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னை யார் வெளியில வர சொன்னது? அவன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே கேட்க, நீங்க உங்க மாமா பொண்ணோட வெளியில போனதை பார்த்தேன், அதான் என்ன மறந்துட்டீங்களோன்னு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் மனதில் இருந்ததை கேட்டுவிட்டாள் ரதி. அவள் அப்படி சொன்னதும் அவளை திரும்பி பார்த்தவன், நான் ஒன்று சொன்னா அதை எப்பவுமே காப்பாற்றுவேன். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் மறந்துட மாட்டேன். காரை செலுத்தியபடியே அவன் சொல்ல, கொஞ்சம் சீக்கிரமா போங்க, ராகினி காலேஜ் உள்ள போயிட்டானா அவளை பார்க்க முடியாம போயிடும். ரதி கவலையாய் சொல்ல காரை வேகமாய் செலுத்தியவன் அடுத்த 5 நிமிடத்தில் ராகினி படிக்கும் கல்லூரி வாசலில் தன் காரை நிறுத்தியிருந்தான். தேவா காரில் இருந்து இறங்கி காரில் சாய்ந்து நின்றபடியே தன் போனை எடுத்து பார்த்து கொண்டிருக்க ரதி கல்லூரி கேட்டிற்கு பக்கத்தில் டென்ஷனாய் நகத்தை கடித்தபடியே ராகினியை எதிர்பார்த்து நின்றாள். கண்களால் சல்லடை போட்டு அலசியபடியே ராகினியை அவள் தேடிக்கொண்டிருக்க தேவா தன் போனை பார்ப்பதும் பிறகு ரதியை பார்ப்பதுமாய் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தான். கை கடிகாரத்தில் மணியை பார்த்து கொண்டே ரதி தங்கையின் வருகைக்காக காத்திருக்க அவள் கண்ணில் அகப்பட்டது பூஜா, ராகினியின் தோழி. அவளை பார்த்ததும் ரதியின் முகம் மலர்ந்தது. பூஜா என்று அவளிடம் ஓடினாள். அக்கா நீங்களா? பூஜா ரதியின் கையை பிடித்து கொண்டாள். அக்கா நல்லா இருக்கீங்களா? நீங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு ராகினி என்கிட்ட சொன்னா. ஆமா, என்ன காலேஜ் பக்கம் வந்திருக்கீங்க? தனியாவா வந்தீங்க? பூஜா கல்லூரி வளாகத்தில் தன் பார்வையை சுழற்றியபடியே கேட்க, தனியா இல்லை, அவரும் கூட தான் வந்திருக்காரு. சரி பூஜா, இன்னைக்கு ராகினி பிறந்த நாளாச்சே, அவ வந்துட்டாளா? ரதி கேட்க, அக்கா உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வந்திருக்காரா? அவர் எங்க என்றாள் பூஜா. ரதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல். பூஜா ரதியின் கணவன் யார் என்று பார்க்க நினைக்க ரதி காதல் திருமணம் செய்து கொண்டு அவள் கணவன் எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு. பூஜா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ரதி பூஜாவின் கையை பிடித்து உழுக்க, ராகினியா? அவ வந்துட்டு இருக்கா, இன்னும் 5 நிமிஷம் வந்துடுவேன்னு சொன்னாக்கா என்று சொல்ல, பூஜா ராகினி ஃபோன் நம்பர் மாத்திட்டாளா? ஃபோன் பண்ணினா என் உபயோகத்தில் இல்லைன்னு வருது என்று ரதி கேட்க, ஆமாக்கா, இதுதான் அவளோட புது நம்பர். தன் ஃபோனிலிருந்து ராகினியின் நம்பரை காட்டியவள், அக்கா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? காட்டவே மாட்டேன்றீங்க என்று கேட்க, விடமாட்ட போல இருக்கே பூஜா என்று ரதி, உனக்கு லெஃப்ட் சைடில் அதோ அந்த காருக்கு பக்கத்தில் ஒயிட் ஷர்ட் பிளாக் ஜீன்ஸ். ரதி பூஜா கொடுத்த ராகினியின் நம்பரை தன் ஃபோனில் சேவ் செய்து கொண்டே சொல்ல பூஜா ஆர்வமாய் ரதி சொன்ன இடத்தில் தன் பார்வையை திருப்பினாள். சூப்பர்க்கா, செம்மையா இருக்காரு. நான் கூட நீங்கள் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னப்ப நம்பவே இல்லை. இப்போ புரியுது நீங்கள் ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. அவள் தேவாவை பார்வையால் அளந்தபடியே சொல்ல, ஆமாம், இவ பெரிய சைக்காட்ரிஸ்ட்டு, எல்லாம் கண்டுபிடிச்சிடுவா. முதல்ல அரியரை கிளியர் பண்ணு என்று ரதி சொல்ல பூஜா சிரித்து கொண்டாள். பூஜா ராகினிக்கு ஃபோன் பண்ணி அவள் எங்கே வந்துட்டு இருக்கான்னு கேளு என்று ரதி சொல்ல தன் ஃபோனை எடுத்து ராகினிக்கு டயல் செய்து கொண்டிருந்த பூஜாவோ, அக்கா உங்கள் ஹஸ்பண்டுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா என்று கேட்க அவளை முறைத்து பார்த்த ரதி, ஏய் நீ வாங்க போற, ஒழுங்கா ராகினிக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்ல, சும்மாதாங்க்கா சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்றவள், அக்கா அதோ ராகினி வந்துட்டு இருக்கா என்று கை காட்ட சற்று தொலைவில் ராகினி வந்து கொண்டிருந்தாள். ராகினி தன்னிடம் பேசுவாளோ மாட்டாளோ என்று கலக்கமாய் ரதி அவளை பார்த்து நிற்க, ரதியை பார்த்ததும் அக்கா என்று ராகினி ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டாள். ராகினி, நீயும் மற்றவங்க மாதிரி என் மேலே கோபமாக இருப்பியோன்னு நினச்சிட்டேன். உனக்கு என் மேலே கோபம் இல்லையே, நீ என்கிட்ட பேசுவல்ல
என்று கண்கள் கலங்க ரதி கேட்க, நீ ஏங்கா எங்களை விட்டுட்டு போன? அவளும் கண் கலங்கி ரதியை அணைத்து கொள்ள, அதெல்லாம் விடு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ரதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ராகினிக்கு வாழ்த்து சொல்ல, தேங்க்ஸ்கா, எங்க நீ எங்களெல்லாம் மறந்துட்டியோன்னு நினச்சேன் என்று ராகினி கவலையாய் கூற, நான் எப்படிடி உங்களெல்லாம் மறப்பேன் லூசு. அவள் தலையில் செல்லமாய் தட்டினாள். அக்கா, நீ நல்லா இருக்கியா? அந்த வீட்டில் அவங்க உன்னை வெளியே எங்கேயும் விடாமல் உன்னை கஷ்டப்படுத்துறதா ஜீவா சார் சொன்னார் என்று ராகினி கவலையாய் சொல்ல, ஜீவா சார் சொன்னாரா? என்ன சொன்னார்? அக்கா, எனக்கு காய்ச்சல்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ தான் ஜீவா சாரையும் சந்திரமதி மேடமையும் பார்த்தேன். அந்த வீட்டில் பாவம் உங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக்கா? நீ எங்க அங்கே இருக்கணும், பேசாமல் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு என்று கண் கலங்கி சொன்னவளிடம், ஏய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். சந்திரமதி மேடம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாரு, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், உன்னை பார்த்து விஷ் பண்ணணும்னு சொன்னேன். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தவர் உடனே என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாரு. தேவாவை பார்த்தபடியே ரதி சொல்ல, ரதி சொன்னதை நம்ப முடியாமல் ராகினி தேவாவை பார்த்தாள். அப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறாள். அக்கா, பார்த்தா நல்லவர் மாதிரி தான் இருக்காரு, ஆனால் குணம்தான் சரியில்லைன்னு ரஞ்சித் அண்ணா சொன்னார். அண்ணா காலேஜில் படிக்கும்போதே அண்ணா கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுவாராம். எப்பவுமே அடிதடி சண்டைன்னு நடக்குமா. அண்ணன் சொல்லியிருக்காரு என்று தேவாவை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு சித்தரித்து ராகினி பேசி கொண்டிருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராகினி, அவர் நல்லவர் தான் என்று ரதி சொல்லி கொண்டிருக்க, தேவாவை தேடி வந்த ஒருவன் அவனிடம் பேசி கொண்டிருந்தான். அவன் தேவாவின் கையில் ஒரு பாக்ஸையும் ஒரு சாவியையும் கொடுத்துவிட்டு சென்றான். இங்கே வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்று ரதி தேவாவை பார்த்து கொண்டிருக்க, அக்கா, எனக்கும் ராகினிக்கும் உங்கள் ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டிங்களா? பூஜா கேட்க, ஏய் பூஜா, சும்மா ரெடி, ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. நான் அக்கா கூட பேசினேன்னு தெரிஞ்சா அம்மா அவ்வளவுதான், எனக்கு ஒன்று போட்டுடுவாங்க ராகினி சொல்ல, அப்போது ரதியின் ஃபோன் அடித்தது. தேவாதான் அழைத்திருந்தான். என்ன என்று ரதி அங்கு நின்றபடியே சைகையில் கேட்க, ஃபோனை எடு என்று அவனும் சைகை செய்ய ரதி ஃபோன் காலை அட்டன் செய்தாள். இங்கே ஒரு நிமிஷம் வா என்றான். எதுக்கு? நான் இன்னும் பேசி முடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே ஃபோனில் பேசி கொண்டிருக்க, என்னக்கா வர சொல்றாரா என்று ராகினி பாவமாய் கேட்க, இல்லை என்று வேகமாய் தலையசைத்து அவளை சமாதானப்படுத்திவிட்டு சற்று தள்ளி நின்று கொண்ட ரதி, இன்னொரு 5 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன் என்று சொல்ல, வான்னு சொன்னா வரணும், அதை விட்டுட்டு பதில் சொல்லக்கூடாது என்று அவன் சொன்னதும், சரி வர என்று வேண்டா வெறுப்பாக ஃபோனை கட் செய்துவிட்டு தேவாவை பார்க்க, அவனும் ஃபோனை கட் செய்துவிட்டு வா என்று தன் கண்களை காட்ட, ரதி அவளுக்கு வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, பூஜா, ராகினி 2 பேரும் இங்கே இருங்க, 2 மினிட்ஸ் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று தேவாவிடம் சென்றவள், அவ வந்து பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் வா வான்னு கூப்பிடுறீங்க? இதுக்கு தான் நான் தனியாவே வந்திருப்பேன். கோபமாக தன் முன் நின்றவளை அமைதியாக பார்த்தவன், உன் தங்கச்சி பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு வந்தது சரி, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா என்று அவன் கேட்க, அவனை நம்ப முடியாமல் பார்த்த ரதி, கிஃப்டா? விஷ் பண்ணுறதுக்கு எங்கே முடியுமா முடியாதான்னு இருந்துச்சு, இதில் கிஃப்டெல்லாம் எங்கே போய் வாங்குறது? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் என்னோட சேவிங்ஸ்லேருந்து அவளுக்கு வருஷம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இப்போது என்கிட்ட காசு எங்கே இருக்குது என்று அவள் முடிக்கும் முன் ஒரு சிறிய பாக்ஸில் சாவி ஒன்று இருக்க அதை அவளிடம் திறந்து காட்டிவிட்டு, இந்த கிஃப்டை உன் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வா என்று தேவா சொல்ல, சாவியா? இது எதுக்கு? கீ செயின் வேணும்னா கிஃப்டை கொடுப்பாங்க, சாவி கிஃப்டா? பாக்ஸில் இருந்த அந்த சாவியை எடுத்து ஆராய்ந்து பார்த்தபடியே ரதி கேட்க, இது புது ஸ்கூட்டியோட சாவி, இதை உன் தங்கச்சிக்கு கிஃப்டாக கொடுத்துடு, அக்கா மாமா 2 பேரோட கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடு என்றவனை நம்பாமல் ஆச்சரியமாக பார்த்தாள் ரதி. ஸ்கூட்டியா? அது எங்க இருக்கு என்று அவள் கேட்க, தன் புருவத்தை உயர்த்தி திரும்பி கண்ணை காட்டினான். அவன் கண் காட்டிய இடம் அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து 30 அடி தூரம். அங்கு ஒரு மரத்தின் கீழே புதிய அழகான ஊதா வண்ணத்தில் 2 சக்கர வாகனம் ஒன்று நின்றிருக்க ரதிகோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நின்று கொண்டிருந்த ஸ்கூட்டியையும் தேவாவையும் மாறி மாறி பார்த்தவள், ஸ்கூட்டி கிஃப்டா? எதுக்கு இவ்வளோ பெரிய காஸ்ட்லி கிஃப்ட்? வேண்டாம் வேண்டாம், என் தங்கச்சிக்கு நீங்கள் எதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என்று அவள் கேட்க,
ஒரு சின்ன கரெக்ஷன், நீங்கள் இல்லை, நம்ம கிஃப்ட் என்றான். நம்ம கிஃப்டா? நம்ம தான் மற்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லையே. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம 2 பேரும் என்று அவள் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, டைவர்ஸ் பண்ண போகிறோம் அதுதானே என்று அவனே மீதியை சொல்லி முடித்தான். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஓவரா பேசாமல் நான் சொன்னதை செய். கிஃப்டை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கிட்ட கொடு. அப்படியே நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாலும் வண்டியை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனும் அவள் பாணியிலேயே பதில் சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது சரியா வராது என்று அவள் மறுக்க பொறுமை இழந்திருந்தான் தேவா. இப்போ இதை நீயே கொண்டு போய் கொடுக்க போறியா, இல்லை நானே போய் கொடுக்கட்டுமா என்று சாவி இருந்த பாக்ஸை அவன் கையில் வாங்கி கொண்டு ராகினி இருந்த இடத்தை நோக்கி நடக்க அதிர்ந்து போய் நின்று விட்டாள் ரதி. ஏய் ராகினி, அங்க பாரு, உங்க மாமா நம்மக்கிட்ட தாண்டி வந்துட்டு இருக்காரு. அவரும் உனக்கு விஷ் பண்ண வராருன்னு நினைக்கிறேன். கையில ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்கு என்று பூஜா சந்தோஷமாய் சொல்ல ராகினியின் கண்களில் பயம் தெரிந்தது. அதற்குள் சுதாரித்து கொண்ட ரதி தேவாவுடன் ஓடி வந்து சேர்ந்து கொண்டாள். வேண்டாம், ராகினி பயப்படுவா. வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. சும்மா ராகினிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை என்று ரதி சொல்ல, வீட்டில் கேட்டா பரிசு விழுந்துச்சுன்னு சொல்லு. ட்ரெஸ் வாங்கும்போது துணி கடையில் கிஃப்டில் ப்ரைஸ் விழுந்துச்சுன்னு சொல்லு என்று அவன் அசால்ட்டாக சொல்லிக்கொண்டே நடக்க அவனை கலவரமாய் பார்த்தாள் ரதி. அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே என்று அவள் இயலாமையாய் கேட்க, எஸ் என்று சிரித்தபடியே ஒற்றை வார்த்தையில் அவன் பதில் சொல்ல, ஏய் ராகினி, அங்க பாருடி, உங்க மாமா உங்க அக்காவை பார்த்து சிரிக்கிறாரு. நான் கூட நீ சொன்ன மாதிரி அவர் சரியான சிடுமூஞ்சி திட்டுவாருன்னு நினைச்சேன். ஆனா உங்க அக்கா சொன்னது தான் சரி. அவர் நல்லவர் தான் போல இருக்கு. உனக்கு விஷ் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. பூஜா மிகுந்த எதிர்பார்ப்புடன் பேசிக்கொண்டிருக்க ராகினியின் பயமோ இன்னும் அதிகமாகி போனது. தேவாவும் ரதியும் ராகினி இருக்கும் இடத்தை அடைய, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேவா கையை நீட்ட ராகினி பயந்தபடியே அவனுடன் கை குலுக்கி விட்டு தேங்க்ஸ் என்றாள். வெறும் தேங்க்ஸா என்று கேட்டவனை ராகினி புரியாமல் பார்க்க, நான் உங்க அக்கா புருஷன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, மாமா என்று பயத்துடன் ராகினி சொல்ல, அப்போ எப்படி சொல்லணும் என்று அவன் ராகினியிடம் உரிமையாக பேச, ரதியோ நடப்பது கனவா நனவா என்று புரியாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். தேங்க்யூ மாமா என்று ராகினி தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்ல, தட்ஸ் குட் என்றவன் தன் கையில் இருந்த ஸ்கூட்டி சாவியை ரதியிடம் கொடுத்தான். என்று அவன் கண்ணை காட்ட ரதி அதை வாங்காமல் தயங்கி நின்றாள். அவள் கையை தன் கையோடு சேர்த்து பாக்ஸை பிடித்து கொண்டவன், இந்த ராகினி, இது உனக்கு எங்களோட பர்த்டே கிஃப்ட் என்று சொல்ல, என்ன சாவி இது? 2 வீலர் சாவியா? வாவ், 2 வீலர் கிஃப்டா? அக்கா, வண்டி எங்க நிக்குது என்று பூஜா கேட்க ரதி வண்டி இருந்த இடத்தை கை காட்டினாள். சூப்பர் கிஃப்ட். இனிமே பஸ்ல அடிச்சு பிடிச்சு வர வேண்டியதில்லை. நானும் ராகினியும் ஸ்கூட்டிலேயே காலேஜ் வந்துடுவோம். பூஜா சந்தோஷமாய் சொல்ல ராகினியின் முகத்திலோ சந்தோஷம் பயம் இரண்டும் கலந்த உணர்வு. வாங்கிக்க ராகினி, தேவா சொல்ல, இல்லை மாமா, நீங்களும் அக்காவும் சேர்ந்து வந்து விஷ் பண்ணினதே போதும், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான் என்று அவள் பயத்துடன் சொல்ல, இது நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நீ வீட்டில் சொல்ல வேண்டாம். துணி கடையில் நடந்த குழுக்கல்ல உனக்கு ஸ்கூட்டி கிஃப்டாக ப்ரைஸ் விழுந்துச்சுன்னு சொல்லிடு என்று தேவா சொல்ல, ஐ, இது நல்ல ஐடியா, அப்படியே சொல்லிடலாம். உனக்கு பயமா இருந்தா வண்டியை எங்க வீட்டில் நிறுத்தி வச்சிடலாம் ராகினி என்று பூஜா ஐடியா கொடுக்க, வாங்கிக்கம்மா என்றான் தேவா. எதுவும் பிரச்சனை ஆயிடாதே ராகினி யோசித்தபடியே கேட்க, ஒரு பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஷோரூம்கே போய் செக் பண்ணினாலும் ப்ரைஸ் கொடுத்ததா தான் சொல்லுவாங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், ஒரு டென்ஷனும் இல்லை, வாங்கிக்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். தேவா அவளுக்கு தைரியத்தை கொடுக்க ரதிதான் வாயடைத்து போய் அமைதியாக நின்று அவன் பேசுவதையே கேட்டு கொண்டிருந்தாள். அக்கா, நீ என்னக்கா சொல்கிற? இது சரியா வருமா? ராகினி ரதியிடம் கேட்க, வாங்கிக்க ராகினி, நீயும் கொஞ்ச நாளாவே வண்டி வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுட்டு தானே இருந்த என்று ரதி சொல்ல, சரிக்கா வாங்கிக்கிறேன் என்றவள் தேங்க்ஸ் மாமா என்று சொல்லிவிட்டு ஸ்கூட்டி சாவியை வாங்கி கொண்டாள். வண்டியோட டிக்கியில் ஹெல்மெட் இருக்கு, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். ஆமாம், உன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா? வேணும்னா சொல்லு, அதையும் நாளைக்கே ரெடி பண்ணி கொடுக்குறேன்
என்று தேவா சொல்ல, என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு என்றாள் ராகினி. அதற்குள் நேரம் கடந்துவிட, ஐயோ டைம் ஆச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிடும், நான் உள்ள போறேன் என்று ராகினி அவர்களிடம் விடை பெற, ஏய் புது வண்டி வெளியிலே இருக்குடி, வா உள்ள காலேஜ் பார்க்கிங்ல நிறுத்திடலாம் என்று பூஜா ஞாபகப்படுத்த இருவரும் வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்குள் சென்றனர். ரதியும் தேவாவும் அவர்கள் உள்ளே செல்லும் வரை அங்கேயே நின்று பார்த்துவிட்டு பின் அவர்களும் கிளம்பினார்கள். நீ நினைச்ச மாதிரியே உன் தங்கச்சியை பார்த்து விஷ் பண்ணியாச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா? தேவா கேட்க, சந்தோஷந்தான், ஆனால் இந்த கிஃப்ட்டு தான் என்று அவள் ஏதோ சொல்ல வர, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்று அவள் வாயை அடைத்தான் தேவா. ஆனால் நீங்கள் எப்போ கிஃப்ட் வாங்கினீங்க? ரதி புரியாமல் கேட்க, நீ பர்த்டேன்னு சொன்னப்பவே ஷோரூமுக்கு கால் பண்ணி வண்டி புக் பண்ணிட்டேன். நீ ராகினிக்காக காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க என்று அவன் சொல்ல, ஓ அதுதான் யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தாரா என்று யோசித்தவள், 1,00,000க்கும் மேலே இருக்கும் போல இருக்கே, இது தேவையில்லைன்னு தோணுது, ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட் என்று அப்போதும் அவள் மனம் ஒவ்வாமல் சொல்ல, காஸ்ட்லியா? எது காஸ்ட்லி? உலகத்தில் பணத்தை விட காஸ்ட்லியான விஷயங்கள் நிறைய இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் ரதியை ஆழமாக பார்க்க, அவளோ அவனை புரியாமல் பார்த்தாள். உனக்கு புரியலல்ல என்று அவன் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் அவள். உனக்கு புரியாது, சரி விடு, புரியும்போது புரியட்டும் என்று அவன் பீடிகை போட, சரி என்று அமைதியாக அமர்ந்து கொண்டாள் ரதி. அன்றிலிருந்து ரதியும் ராகினியும் தினமும் பேசிக்கொள்வது வாடிக்கையாகி போனது. அது தேவாவிற்கும் தெரியும். ஆனாலும் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில நாட்களில் தேவா அறையில் இருக்கும்போது ரதி ராகினியுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அக்கா மாமா இருக்காரா, போன் அவர்கிட்ட கொடு என்று ராகினியும் தேவாவிடம் 1-2 வார்த்தைகள் பேசுவாள். ரதி ராகினியுடன் தினமும் பேசுவது அவள் மன இறுக்கத்தை வெகுவாக குறைத்திருந்தது. அது தேவாவிற்கும் சந்தோஷமாகவே இருந்தது.